அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அதேபோல் உங்கள் மனதில் நினைக்கும் காரியங்கள் இறைவன் அருளால் உங்களுக்கு வெற்றி பெறட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஓரநாதனை பற்றி சொல்லிடுறேன். இன்று வேலைக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் இன்று ஓரநாதன் கதாநாயகன். குருவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்த 2 மணி நேரம் அசுப வரும், செவ்வாய் வர, சூரிய வர. அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் சுப வர, அதாவது சுக்கிர வர, புதன் வர, சந்திர வர. அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம். அதே போல் இந்த குரு வரையும் 1 மணி நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தலாம். வாழ்க்கையில் வெற்றியும் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. ஓர தெரிஞ்சவனை பகைச்சிக்காதுன்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. கரெக்டாக நம்ம ஓர டைமை வச்சு எந்த செயலை செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் 4 அற்புதம், ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பெருமையும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும், விரயம் அதிகமாக இருக்கும். கவனமாக இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்க. கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாள் நீங்கள் செலவு செய்யணும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு, அனுதாபம், உதவி ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக சொல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பில்லில் பேசக்கூடாது. துலா ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும், விழிப்புணர்வுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அனுகுணமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் எதுக்கு எடுத்தாலும் பயமும் தேவையில்லாத பதட்டம் ஏற்படுகிற நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நண்பர்களும் பகையாகக்கூடிய நாள், விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகளிடத்திலிருந்தும் பாசம் அதிகமாக கிடைக்கும். மீன ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சல்கள் விழிப்புணர்வு செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பில்லில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்திராசம் இருக்கக்குள்ள எந்த ராசிக்காரனாக இருந்தாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.